சகிதேவைருதீர்ணஸ்ய ராவணஸ்ய வதார்த்திபிஹி ஆர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா. தேவர்கள் அனைவராலும் வணங்கப்பட்ட திருமால் ராவண பயத்தை போக்குவதற்காக இப்பூவுலகில் ராமனாக அவதரித்தார். இந்த தேவர்கள் கூட்டத்துக்கே தலைவன் இந்திரன். பிரதான சேனாபதி ஸ்கந்தன், சுப்பிரமணியன், ஆறுமுகன். அவர் பெயரையும் சேர்த்து இருவருமாக ஓர் சன்னிதானம் விளங்குகிறது. அங்கிருக்கும் ராமனைத்தான் தரிசிக்க போகிறோம். சென்னையில் குரோம்பேட்டை ராதா நகரில் உள்ள ஆச்சரியமான கோயில் ராம சுப்பிரமணியர் திருக்கோயில். குரோம்பேட்டை ராதா நகர் ரயில் கேட்டிலிருந்து மெயின் ரோடிலேயே 15 நிமிட நேரம் நடந்தால் ராமர் சன்னதி வருகிறது. இந்த திருக்கோயில் சுமார் 60 ஆண்டுகள் பழமையானது. ராமர் சன்னதியும் ஆஞ்சநேயர் சன்னதியும் எதிரெதிரில் உள்ளன. ராமன் ரொம்ப அற்புதமான திருக்கோலத்தில் உள்ளார். முதலில் துவாரபாலகர்களை சேவித்துக் கொள்ளுகிறோம். அருகிலேயே ஹயக்ரீவ பெருமான் அதே சன்னிதானத்தில் எழுந்தருளி உள்ளார். ராமரை தரிசிப்பதற்கு முன்பாக முதலில் ஹயக்ரீவரை சேவிப்போம். இதோ உபதேச முத்திரை வலத்திருக்கையில், புத்தகம் இடது திருக்கையில், மேல் 2 திருக்கைகளிலும் சங்கமும் சக்கரமும். ஞானானந்தமயந்தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்று கொண்டாடப்படுபவர். ஹயக்ரீவரிடத்தில் ஞானத்தை பிரார்த்தித்து பெற்றுக்கொண்டு அடுத்து ஆஞ்சநேயரை தரிசிப்போம். இதோ ஆஞ்சநேய சுவாமி கைகளை கூப்பி கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். அஞ்சலி பெருமானையே மயக்கிவிடும். நாம் பிரார்த்தித்ததையெல்லாம் கொடுக்க செய்யும். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி என்று சாத்திர வாக்கியம். மிகச்சிறந்த முத்திரை அஞ்சலி முத்திரை. ஒருவேளை பெருமானே நம்மை நிகிரகிக்க வந்தால், தண்டனை கொடுக்க வந்தால், கைகளை கூப்பி விட்டோமானால் தண்டனையெல்லாம் பஞ்சாய் பறந்து போகும். ஆஞ்சநேயர் அப்படி அஞ்சலி ஹஸ்தத்தோட உள்ளார். அடுத்து உற்சவர் ஆஞ்சநேய சுவாமி. இவரை முதலில் வடைமாலையோடே தரிசித்துக் கொண்டோம். ஆஞ்சநேயரே அழகு. அவர் சாத்தி இருக்கும் வடமாலை நமக்கு இன்னும் அழகு. நாக்குக்கு 2 நன்மைகள் செய்கிறார் ஆஞ்சநேயர். ஒன்று, ராமநாமத்தை சொல்ல வைக்கிறார். சொன்னவனுக்கு உடனே பிரசாதம் கொடுக்கிறார். நாக்கால் தான் ராமநாமம், நாவால் தான் வடையை சுவைக்க வேண்டும். ஆக நாக்குக்குண்டான 2யுமே நல்லதுகளையே ஆஞ்சநேயர் செய்ய வைக்கிறார். இந்த திருக்கோயிலில் இனி நாம் ராமரை தரிசிக்க வேண்டும். அதை அடுத்த நாள் செய்வோம். தற்போது யுத்தத்தில் உள்ளோம். யுத்த காண்டத்தில் 46வது சர்க்கம். இந்திரஜித்து விடுத்த நாகபாசங்களால் ராமனும் லக்ஷ்மணனும் கட்டப்பட்டனர். முதலில் ராமன் மயக்கமுற்று விழுந்தான். அடுத்து இலக்குவன் மயக்கமடைந்து விழுந்தான். என்ன செய்வதுன்னு தெரியாமல் வானரங்கள் எல்லாம் திகைத்து நின்றன. இனி யார் வந்து என்ன செய்கிறார்கள் பார்ப்போம். இந்திரஜித்து கர்வத்தோட பேசினது, இவர்களை அழித்து விட்டேன்னு சொன்னது, ராவணனிடத்தில் போய் தன்னுடைய வெற்றி புராணத்தை படித்தது, அதெல்லாம் இந்த சர்க்கத்தில் உள்ளது. ததோத்யாம் பிருத்திவீம் செய்வ வீக்ஷமானா வனௌகசா தத்ருஷு சந்ததௌ பாணைஹி பிராதரவ் ராமலக்ஷ்மணவ். ராமனும் லக்ஷ்மணனும் அடிபட்டு கீழே விழுந்திருக்க யாரேனும் ஆகாயத்திலிருந்து வந்து காப்பர்களா, பூமியிலிருந்து ரட்சிப்பர்களா என்று குரங்குகள் சுற்றுமுற்றும் பார்த்தனர். நல்ல வேளை அப்போது அனைவரும் ஆங்காங்கு சண்டையில் இருந்தவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆஜகாம அததம் தேசம் சசுக்ரீவோ விபீஷண. சுக்ரீவன், வீடணன், நீலன், த்விவிதன், மைந்தன், சுஷேணன், குமுதன், அங்கதன், தூர்ணம் ஹனுமதா சார்த்தம் அன்வசோச்சஞ்ச ராகவோ. அனைவரும் வந்து ராகவர்களை சுத்தி நின்று கொண்டு என்ன செய்யலாம்,
யுத்தத்தை இழந்தோமா? அது சரி, சமாளித்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த வீரர்களை இழந்து விட்டோமே, சீதைக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? அயோத்தி பட்டணத்துக்கு என்ன பதில் கூறுவோம் என்று திகைத்தனர். ஒரு பாம்பு மேலும் கீழும் மூச்சு விடுமா போலே ராமலக்ஷ்மணர்கள் நீண்ட மூச்சு எரிந்தனர். உயிர் இருக்கிறதுன்னு தெரிகிறது, ஆனால் கிட்டத்தட்ட அச்சா போலே கிடந்தனர். அந்தரிக்ஷம் நிரீக்ஷந்தா திசர்வாச்ச வானராக நச்சைனம் மாயையாச்சன்னம் ததிருஷு ராவணிம் ரணே. அவர்கள் அறிந்து வைத்தது, இவர்களுக்கு மூர்ச்சை தெளிய வேண்டுமானால் இந்த மாயை கட்டு விலக வேண்டும். அப்படி என்றால் மாயாவியான இந்திரஜித்தை முதல்ல பார்க்க வேண்டும். அவனை ஜெயித்தால் தான், அவனை விரட்டினால் இந்த மாயம் விரட்டுப்படும் என்று நினைத்து தேடினர். இவர்களுடைய குரங்கு மனித கண்களுக்கு அவன் படவில்லை, விபீஷணன் கண்களுக்கு பட்டான். தம் து மாயா பிரதிச்சன்னம் மாயைவ விபீஷணா. விபீஷணன் அவனை பார்த்தான். எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறாய்? ராமன் நேர்மையான யுத்தம் பண்ண போது நீ ஏன் அதர்ம யுத்தம் செய்தாய் என்று கேட்டான். தேஜசா யசசா செய்வ விக்ரமேண சயுதா தூஷணஸ்ய ஹந்தாரோ கரஸ்ய மகாபலோ சாதித்தோ மாமகைர் பாணைஹி பிராதரோ ராமலக்ஷ்மணோ. அங்கவன் கண்ட பட்டவுடனே தன் சிற்றப்பன் தன்னை பார்த்து விட்டான் உணர்ந்து வேகமான ஆவேச பேச்சு பேசினான். யாரொருத்தன் 14,000 அரக்கர்களை ஓர் நாளில் ஒரு முகூர்த்தத்தில் முடித்தான், அதனால் ராவணனையும் முடித்து விடுவான் என்று இருமாப்பு பேசினானோ அவன் என்னால் அழிக்கப்பட்டான். நேமோ மோக்ஷயித்தும் சக்யா வேதஸ்தாதி ரிஷுபந்தனாத் சர்வைரபி சமாகம்ய சர்ஷிசங்கைஹி சுராசுரைஹி. இனிமே சுரர்கள் அசுரர்கள், ரிஷி கூட்டங்கள், வைத்தியர்களின் கூட்டங்கள் எத்தனை பேர் வந்தாலும் இவர்களை காப்பாற்றுவதற்கு இயலாது. கிருஷ்ணேயம் யத்கிருதே லங்கா நதி வருஷாஸ்விவாகுலா சோயம் மூலஹரோனர்த்தா சர்வேஷாம் ஷமிதோமயா. யார் ஒருத்தனாலே எங்களுடைய குலமே அழிந்து விடும்னு பயம் எழுந்ததோ, லங்கையில் ரத்த ஆறு பெருகத் தொடங்கித்தோ, இதோ அவன் என்னால் அடிபட்டு விழுந்திருக்கிறான். இப்படியெல்லாம் பலவாறாக பேசினான். சரி, அவனை பிடித்து கட்டுப்படுத்துவோம், எதிர்ப்போம் என்று அங்கிருந்த வானர முக்கியர்கள் அவர்கள் முயன்றனர். ஆனா மொத்த பேரையும் அடித்தான். ராமன் அடிபட்டு விழுந்திருக்கிறவே, மனத்தில் திண்மை இல்லை, மனத்தில் தைரியம் இல்லை. என்ன செய்வோங்கிற பயம் சூழ்ந்தது. ராமனையே பறிகொடுத்தோமா? இந்த பயத்தால் சரிவர போராடவும் முடியவில்லை. நீலம் நவபிராகத்திய மைந்தம் சத் விவிதம் ததா. நீலனை, மைந்தனை, விவிதனை அனைவரையும் சரங்களால் அடித்தான் இந்திரஜித்து. சரபந்தேன கோரேண மயாபத்தௌ சமூமுகே சகிதௌ பிராதராவேதௌ நிஷாமயத ராட்சசாக. தன் ராட்சச கூட்டங்களை கூட்டி அடிபட்டு விழுந்திருக்கும் எதிரியை பாருங்கள். முதல் நாள் இரவே யுத்தம் முடிந்து விட்டது. பல நாட்கள் போரில்லை, முதல் நாளே முடித்து விட்டேன். ஹர்ஷேணத்து சமாவிட்ட இந்திரஜித் சமிதிஞ்சயா பிரவிவேஷ புரியும் லங்காம் ஹர்ஷயன் சர்வநைர்தான். எல்லா திக்குகளில் இருக்கும் அரக்கர்களுக்கு ஆனந்தத்தை ஊட்டி கொண்டு தன்னுடைய லங்கைக்குள் மறுபடியும் புகுந்தான். இனி சுக்ரீவன் பேசினான். பயந்தே போனான். நாம் என்ன செய்வோம்? திரும்ப போவோமா? இங்கு இருப்போமா? தெரியவில்லை. அப்ப விபீஷணன் சுக்ரீவனை தேற்றுகிறான். ஏற்கனவே பலமுறை பலரையும் தேற்றி பார்த்திருக்கிறோம். விபீஷணன் ரொம்ப அழகா பேசுகிறான், நியாயமாக பேசுகிறான். ஏவம் பிராயாணி யுத்தானி விஜயோ நாஸ்தி நைஷ்டிகா. சண்டை ஏற்படும் போது வெற்றி தோல்விகள் மாறி மாறித்தான் வரும். சண்டை களத்திலே இப்படி பயந்து போக முடியாது, வெற்றி முகமாகவே இருக்கவும் முடியாது. யோசித்துப்பார். சபாக்கிய சேஷதாஸ்மாகம் யதி வீர பவிஷ்யதி. கண்டிப்பா நம்ம பாக்கியம் வீணாக போகவில்லை. இவனை பார்த்தால் இறந்ததாக தெரியவில்லை, எழுந்திருப்பான். சத்திய தர்மாபிரக்தானாம் நாஸ்தி மிருத்யு கிருத்தம் பயம். மேலும் இறந்து விட்டானேன்னு க்ஷத்ரியன் பயப்பட முடியுமா? தர்மத்தின் பக்கல் இருப்பவர்கள் யாரும் பயப்பட மாட்டார்கள். அதுவும் மரணத்தை கண்டு பயப்படக்கூடாது. ஏவமுக்த்வா ததஸ்தஸ்ய ஜலக்லின்னேன பாணினா சுக்ரீவஸ்ய சுபே நேத்ரே பிரமமார்ஜ விபீஷணா. இப்படி கோரி தன் கைகளை தண்ணீரில் நனைத்து சுக்ரீவனுடைய கண்களை துடைத்து விட்டு மீண்டும் அறிவுரை கூறினான். நகாலஹ கபிராஜேந்திர வைக்லம்ய அவிலம்பித்தும். இப்படி என்ன செய்வதுன்னு தெரியாமல் திகைத்து போய் வெகு நேரம் நிற்கக்கூடாது. மீதம் இருக்கிற நம்முடைய சேனையை இந்திரஜித் அழித்து விடுவான். ஆகவே இரண்டாக பிரிவோம். ராமனை காப்பாற்றுவதற்கு சிலர் வேலை செய்வோம். நாட்டை, அதாவது
குரங்கு கூட்டத்தை, இந்த சைன்யத்தை காப்பாற்றி வருபவர்களை எதிர்த்து யுத்தத்தை மேலே நடத்தி கொண்டிருக்க ஒரு சிலர் முனைய வேண்டும். எல்லாரும் ஓரிடத்தில் போனால் கடைசியில சண்டைக்களத்திலே தோற்று போவோம். அதவா ரக்ஷதாம் ராமஹ யாவத் சஞ்ஞா விபர்யா, எந்த அரக்கனாலும் ராமனுக்கு ஆபத்து வாராதபடி அவனை சுற்றி சூழ்ந்து நின்று கொண்டு காப்பாற்ற வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியம். இதை செய்யுங்கள். இந்திரஜித்து மகாமாயா சர்வசைன்ய சமாவிருதா விவேஷ நகரியும் லங்காம் பிதரம் சாப்யுபாகமது. இதே சமயம் இந்திரஜித்து தன் நகரத்துக்குள் புகுந்தான். ஜெய பேரிகைகள் முழங்கின. தந்தையாரிடத்தே போய் வெற்றி செய்தி சொன்னான். அவர் அவனை கட்டி தழுவி உச்சி முகர்ந்து பார்த்து மிகவும் இன்பப்பட்டான். அடுத்த சர்க்கத்தை அடைகிறோம். 47வது சர்க்கம். சீதை அவளை அழைத்து வந்து புஷ்பக விமானத்தில் அமர்த்தி, இதோ மூர்ச்சித்து கிடக்கும் ராமலக்ஷ்மணர்களை மரித்தார்கள் என்று காட்டுகிறான். தஸ்மின் பிரவிஷ்டே லங்காயாம் கிருதார்த்தே ராவணாத்மஜே ராகவம் பரிவாரியாத ரரக்ஷுர் வானரஷபாக. வானர கூட்டம் முழுக்க ராமனை சூழ்ந்தன. முக்கியமான பலரும் அங்கு நின்று காற்று கூட உள்ள புகாதபடிக்கு, யாரும் அரக்கர்கள் மாறுவேடத்தில் வந்து எதுவும் செய்து முடியாதபடிக்கு காத்தனர். ஆனால் அவர்களிடத்தில் எந்த சலனமும் இல்லை. ஹதா இந்திரஜிதாக்கியாத வைதேஹ்யா ராமலக்ஷ்மணவ் சோஸ்யா பர்த்தா சஹபிராத்ரா நிகதோ ரணமூர்தனி. ராவணன் தன்னுடைய அடியாட்களை கூப்பிட்டு அரக்கிகளை எல்லாம் கூட்டு வாருங்கள், அதுவும் முக்கியமாய் திருஜட்டை முதலான அசோகவனத்தை காத்து வரும் அரக்கிகளை அழையுங்கள். அவர்கள் சீதையை புஷ்பக விமானத்திலே அமர்த்தி ஆகாச மார்க்கத்தில் போய் யுத்த பூமியில் அவர்கள் கிடப்பதை பார்க்கட்டும். இனியாவது சீதை தேறி என்னோட வந்து சேரட்டும். அத்ய காலவசம் பிராப்தம் ரணே ராமம் சலக்ஷ்மணம் ராட்சஸ்யஸ்தாத ததேத்யுக்த்வா ஜக்முர்வை யத்ர புஷ்பகம். ராட்சசிகள் உடனே மகிழ்ச்சியோட புஷ்பகத்தை அடைந்தனர். சீதையை தூக்கி அமர்த்தினர். பிராகோஷயத் ரிஷ்டச்ச லங்காயாம் ராட்சசேஸ்வரா. சீதை அப்படியே ஆகாசத்துல கூட்டின் வரச்சேவே ராவணன் ஊர் முழுக்க முரசு கொட்ட செய்தான், தண்டோரா போட செய்தான். ஜெயித்தான் இந்திரஜித்து, தோற்றான் இறந்தான் ராமனும் இலக்குவனும். இந்த சத்தத்தை கேட்டுட்டே திகைத்து நாடிகள் ஒடுங்கியே போனாள் சீதை. கண்டாள். பிரகிருஷ்டா மனசாபி மனசாபி ததரச ததரச பிசிதாசனான் வானராஞ்ச அதிதுக்கார்த்தான் ராமலக்ஷ்மண பார்ஸ்வதா. துக்கத்தோடு இருக்கிற வானரர்கள், எங்கும் ஆயுதங்கள் இறைந்து கிடக்க, கூக்குரல் வானத்திலே ஒலிக்க, கீழும் மேலுமாக எங்கும் பதட்டம், எங்கும் கலவரம். அதற்கு நடுவில் ராமலக்ஷ்மணர்கள் மயக்கமுற்று கிடந்தனர். ஆனால் மூச்சு பேச்சில்லாதபடியாலே இறந்தது போல் இருந்தனர். ததசீதா ததர்ஷோபௌ ஷயானோ ஷரதல்பகௌ. ஷரதல்பத்தில் கிடந்து ரத்த ஆற்றில் இருக்கும் ராமலக்ஷ்மணர்களை கண்டாள். ஷரதல்பகதௌ வீரௌ ததாபூதௌ நரர்ஷபௌ துக்கார்த்தா கருணம் சீதா சுப்ருஷம் விலலாபக. மிகவும் துக்கப்பட்டவள். இவனை கண்டவுடன் தன் உயிரையே இழந்தார் போலே. பிராணநாதன் இல்லை. ஏற்கனவே இப்படித்தான் பொய்யான தலையை கொண்டு வந்து காட்டி பயப்படுத்தினான். அதிலிருந்து சரமா நம்மை காப்பாற்றி விட்டாள். இப்ப நம்மி ராமனுக்கு என்ன நடந்ததோ, பர்த்தாரம் அனவத்யாங்கி லக்ஷ்மணஞ்ச அசிதேக்ஷணா பிரேக்ஷ பாம்சுஷு சேஷ்டந்தோ ருரோத ஜனகாத்மஜா. தன் அழகிய மான் போன்ற விழிகள் மருண்டு போக அதால் இருவரையும் நோக்கினாள். தன்னுடைய பேரிழவை நினைத்து வருந்தினாள். சபாஷ்ப சோகாபிகதா சமீக்ஷதௌ பிராதரௌ தேவசுத பிரபாவௌ விதர்க்கயந்தி நிதனம் தயோஸ்ஸா துக்கான்விதா வாக்கியமிதம் ஜகாத. மேலும் மேலும் யோசித்தாள். நிஜமாகவே மரித்திருப்பார்களா? அப்படித்தான் தெரிகிறது. ஏற்கனவேயாவது மாயைன்னு புரிந்தது. இப்ப அனைவரும் இங்கு இருக்கிறார்களே, யுத்த பூமியில் தானே பார்க்கிறோம். இது நிச்சயம்தான். உண்டா? நாம் உயிரோடு இருக்கிறோமே, ராமன் உயிரிழந்து போனானா? ஒரு பெரிய தர்க்கம் தொடங்குகிறது. என்ன சொன்னாள்னு கேட்போம். இந்நிகழ்ச்சி